இறைவன் படைத்த முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டதாக பின்வரும் திருக்குர்ஆன் வசனம் கூறுகிறது. அவனே உங்களை களிமண்ணால் படைத்தான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 2. மேலும் இது போன்று பல வசனங்களில் மனிதனை களிமண்ணால் படைத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதேபோல திருக்குர்ஆனில் வேறு சில வசனங்களில் மனிதனை மண்ணால் படைத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேலும் அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருப்பதும் பின்பு நீங்கள் மனிதர்களாக பூமியின் பல பாகங்களில் பரவியதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். திருக்குர்ஆன் அத்தியாயம் 30 வசனம் 20. மேலும் இதுபோல வேறு சில வசனங்களிலும் மனிதனை மண்ணிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது முதல் மனிதனை இறைவன் களிமண் மற்றும் சாதாரண மண் என்பவற்றின் கலவையிலிருந்து படைத்திருக்கிறான் என்பதை அறியலாம். இதை பின்வரும் வசனம் உறுதிப்படுத்துகிறது. கருப்பு களிமண்ணில் இருந்து, மணல் கலந்த களிமண்ணில் இருந்து நான் மனிதனை படைக்க உள்ளேன் என்று வானவர்களுக்கு உமது இறைவன் கூறியதை நினைவூட்டுவீராக. திருக்குர்ஆன் அத்தியாயம் 15 வசனம் 28. திருக்குர்ஆன் குறிப்பிடுவது போல மனிதனின் உடலில் காணப்படும் மூலக்கூறுகளும் மண்ணின் மூலக்கூறுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவைதான். ஒரு சராசரி மனிதனின் உடலை பகுப்பாய்வு செய்து அதில் அடங்கியிருக்கும் தனிமங்களை கண்டறிந்த போது அறிவியல் உலகம் திருக்குர்ஆன் கூறும் கூற்றை மெய்ப்பித்தது. ஒரு சராசரி மனிதனின் உடலில் காணப்படும் தனிமங்கள் சதவீதம் அடிப்படையில் பின்வருமாறு. மேலும் 1% குறைவாக ஏனையவை என மனித உடல் 58 தனிமங்களின் சேர்க்கையை கொண்டிருக்கிறது. மேற்குறிப்பிடப்பட்ட தனிமங்களில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் போன்ற வாயுக்களை தவிர மற்ற அனைத்தும் மண்ணிலிருந்து பெறப்படுபவை ஆகும். ஒரு மனிதன் மரணித்து அவனை அடக்கம் செய்த பின்னர் சில காலம் கழிந்த பின்னர் அவனது உடல் மண்ணோடு மண்ணாக கலந்து இருப்பதை நாம் காணலாம். இவ்வாறு மனித உடலில் அடங்கியிருக்கும் தனிமங்கள் அனைத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து எடுத்தால் இவற்றின் மொத்த பெறுமதி என்பது மிகவும் சிறியதொரு தொகையாகும். இப்படி அற்பத்திலும் அற்பமானவற்றிலிருந்து மனிதனை படைத்து அவனுக்கு ஓர் அழகிய உடலையும் உயிரையும் தந்து சிந்தித்து அறியும் ஆற்றலையும் இறைவன் கொடுத்திருப்பது அவனது கட்டளைகளை ஏற்று மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இறைவனை மறுப்பவர்களும் தங்கள் கைகளால் சிலைகளை வடித்து அதனை கடவுள் என வணங்குபவர்களும் திருக்குர்ஆன் கூறும் கருத்துக்களை தூய்மையான உள்ளத்துடன் சிந்தித்து பார்க்கும்போது திருக்குர்ஆன் என்பது நிச்சயமாக ஒரே இறைவனாகிய அல்லாவின் வார்த்தைகள் தான் என்பதை புரிந்து அவன்